அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உண்மையான சிலிர்க்க வைக்கும் தோற்றத்திலே மேராஜ் இரவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து சென்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே 53வது அத்தியாயம் 1 18வது வசனம் வரைக்கும் அந்த நாளிலே நடந்த நிகழ்வுகளையும் அவர்கள் பார்த்த அந்த சித்ரத்துல் முன்தகா போன்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அந்த வசனத்தை மஸ்ரூக் என்பவர் இது அல்லாஹ் தான் அவர்களை மேராஜ் இரவிற்கு அழைத்து சென்று இந்த வசனத்தை புரிந்து கொண்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது அல்லாஹ்வைத்தானே என்று இந்த குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி காட்டுகிறார். அப்போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதே கேள்வியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நானும் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் ஜிப்ரீல் தான். ஜிப்ரீலை அவர் படைக்கப்பட்ட அந்த இயற்கையான தோற்றத்திலே மேற்கண்ட அந்த இரு சந்தர்ப்பங்களிலே தவிர வேறு சந்தர்ப்பங்களில் நான் பார்த்ததில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்ட இயற்கையான பிரம்மாண்டமான அந்த தோற்றத்தை சில நபித்தோழர்கள் அது அல்லாஹ் என்று நினைத்து கொண்டார்கள். இல்லை, மாறாக அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று அந்த பிரம்மாண்டமான படைப்பை, அந்த அல்லாஹ்வுடைய படைப்பை அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிலிர்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய படைப்பு இருந்தது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டு